முன்னிட்டு கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மொழித்துறை நடத்தும் 3 நாள் இணையவழி ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் 2ஆம் நாள் அமர்வுக்கு அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். நிகழ்வில் முதலாவதாக வரவேற்புரையாற்ற இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் மொழித்துறை இணை பேராசிரியர் முனைவர் காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மொழித்துறையின் அழைப்பை ஏற்று 2ஆம் நாள் இணையவழி நாட்டுப்புறவியல் ஆசிரியர் மேம்பாட்டு பயிற்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பழங்குடி மக்களின் வாய்மொழி வழக்காறுகள் என்னும் பொருண்மையில் நல்லதொரு உரையை வழங்கவிருக்கும் கோவை கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் அரிச்சந்திரன் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறோம். இந்த பயிலரங்கில் பங்கு கொள்ள இணைந்துள்ள அனைத்து தமிழ் அன்பர்களையும் கல்லூரியின் சார்பாகவும் மொழித்துறையின் சார்பாகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இன்றைய நாளின் சிறப்புரையாளராக வருகை புரிந்திருக்கும் கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் அரிச்சந்திரன் அவர்களை அறிமுகப்படுத்தி உரையாற்ற எம் துறை பேராசிரியர் வனிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உலக நாட்டுப்புறவியல் தினத்தை முன்னிட்டு இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் மொழித்துறை நடத்தும் 2ஆம் நாள் இணையவழி ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் 2ஆம் நாளில் பழங்குடி மக்களின் வாய்மொழி வழக்காறுகள் என்னும் தலைப்பில் இன்று சிறப்புரை ஆற்ற வந்துள்ள நம் சிறப்பு விருந்தினரான முனைவர் அரிச்சந்திரன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இவர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர், பல்கலைக்கழக மானிய குழுவின் நிதி பெற்று ஆய்வு திட்டம் நிறைவு செய்தவர், முனைவர் பட்டம் மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் ஆய்வாளர்களுக்கு நெறியாளராகவும் விளங்குகின்றார். கொங்குநாடு கல்லூரியின் மாணவர்கள் நல ஒருங்கிணைப்பாளராகவும் செஞ்சுருள் சங்க பொறுப்பாளராகவும் செஞ்சுருள் திகழ்கின்றார். அதோடு பிற கல்லூரிகளில் பாடத்திட்டக்குழு உறுப்பினராகவும் விளங்குகின்றார். இவர் தமிழ் மொழி மட்டுமல்ல, மலையாள மொழியும் அறிந்தவர். 30க்கும் மேற்பட்ட பன்னாட்டு மற்றும் தேசிய அளவிலான ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். மேலும் 3 கருத்தரங்குகளையும் 2 பயிலரங்குகளையும் நடத்தியுள்ளார். தந்தை பெரியாரின் பெண்ணிய சிந்தனைகள், இலங்கையின் வெளிநாட்டு பயணம், தமிழக பழங்குடிகள் வரலாறு சமூகம் பண்பாடு என்னும் தலைப்பில் அமைந்த 3 நூல்களையும் வெளியிட்டுள்ள இவர் ஒரு சிறந்த பழங்குடிகள் குறித்த ஆய்வாளர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்லதொரு அறிமுகத்திற்கு நன்றி அம்மா. அடுத்ததாக இவர் எளிமையின் அறிஞ்சொற்பொருள், திறமையின் அகராதி பொருள் முனைவர் அரிச்சந்திரன் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு பெருமகிழ்வுடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். கணேசன் சார், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஐயா, தெளிவா இருக்குங்க ஐயா, குரல் தெளிவாக இருக்கு. வீடியோ தெரியுதா? தெரியுதுங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் மேல கொண்டா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேல வந்துருங்க. கரெக்ட். சரியா இருக்கு, தெளிவா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. கோவை நன்றிங்கம்மா. கலை அறிவியல் கல்லூரி மொழித்துறை நடத்தும் உலக நாட்டுப்புறவியல் தினத்தை முன்னிட்டு நடத்தக்கூடிய இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு உரையாற்றுவதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை அளித்த இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியினுடைய செயலர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக நாட்டுப்புறவியல் தினம் உலகெங்கிலும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட்
22வது தேதியன்று பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த ஒரு நல்ல நாளிலே இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி அதை கொண்டாடும் விதமாக நடத்தக்கூடிய இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை ஆற்றிய முனைவர் காயத்ரி அம்மா அவர்களுக்கும், அறிமுக உரை ஆற்றிய முனைவர் வனிதா அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கக்கூடிய முனைவர் ஸ்ரீ அம்சவேணி அவர்களுக்கும், இந்த நாட்டுப்புறவியல் தினத்தை முன்னிட்டு மிகச்சிறந்த முறையிலே இந்நிகழ்வினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள் முனைவர் பிரபு அவர்களுக்கும், திரு கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று உரையாற்றிய பேராசிரியர் ரவி ஐயா அவர்களுக்கும், நாளை உரையாற்றுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் செல்வி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த கொரோனா காலகட்டத்திலே காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை பல்வேறு இணைய வழி வகுப்புகள் ஆங்காங்கே தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. இருப்பினும் இந்நிகழ்விற்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், அறிஞர்கள், ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பழங்குடிகளின் வாய்மொழி வழக்காறுகள். இந்த பழங்குடி வாய்மொழி வழக்காறுகள் குறித்து நாம் பேசுவதற்கு முன்பாக உங்களோடு அந்த பழங்குடிகளை குறித்து ஒரு சில கருத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு பின்பு அதற்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்திலும் சரி, பல்வேறு வளர்ச்சியிலும் சரி, மனிதன் தன்னை உலகிலே மிக நாகரிகமானவன் என்று கூறிக்கொள்கின்ற மிக உயர்ந்த சமூக விழுமியங்களையும், மேலை சமூகத்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வளர்த்து கொண்ட அந்த பண்பாட்டு விழுமியங்களையும், இன்னும் சொல்லப்போனால் நமது தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய செவ்வியல் மரபுகளையும் எல்லாம் இன்றளவும் யார் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பழங்குடிகள் என்று சொன்னால் மிக இல்லை. நாகரிகமானவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் பழங்குடிகளை காட்டுமிராண்டிகள், ஆதிவாசிகள், தொல்குடிகள், பழங்குடிகள், இப்படி மலைவாசிகள், இப்படி பல்வேறு பெயர்களிலே அழைக்கின்றோம். இருப்பினும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வினை, இயற்கையை எந்த விதத்திலும் ஊறு செய்யாமல், அந்த இயற்கைக்கு எந்த விதமான ஒரு அழிவையும் ஏற்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் பழங்குடி மக்கள். காட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய அன்றாட தேவைக்கு என்ன வேண்டுமோ அது மட்டும் கிடைத்தால் என்று போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னிறைவு பொருளாதாரம், போதும் என்ற ஒரு போதும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிறைவோடு வாழக்கூடியவர்கள். நான் குறிப்பிட்டேன் இயற்கையோடு இணைந்து வாழக்கூடியவர்கள் என்று சொன்னேன். இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்பது எப்படி? இப்போ காட்டிலே அவர்களுக்கு அவருடைய உணவிற்கு ஏதேனும் கிழங்குகளோ அல்லது செடி கொடிகளோ கிளை தலைகளோ தேவைப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் அந்த காடெங்கிலும் நிறைந்து கிடந்தாலும் அது நாளைக்கு நமக்கு தேவைப்படட்டும் அல்லது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தேவைப்படட்டும் என்று சொல்லி
எல்லாவற்றையும் ஒரேடியாக எடுத்துக்கொண்டு வருவதில்லை. இப்போ கிழங்கை அவர்கள் அகலும் போது கூட 10 கிழங்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதுல நமக்கு 2 கிழங்கு தேவை அப்படின்னா அந்த 2 கிழங்கு மட்டும்தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு மூலிகை நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அந்த மூலிகை முன்பாக போய் மண்டியிட்டு அதை வேண்டி வணங்கி, நான் ஒரு மருத்துவத்திற்காக அல்லது ஒரு உயிரை காப்பதற்காக நான் உன்னை பறித்து கொண்டு செல்கிறேன், நீ மீண்டும் துளித்து எங்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி அதற்கப்புறம் அதை பறித்து கொள்ளக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் அவர்களுடைய வாழ்வியல் மரபுகளிலே நாம் பின்பற்றுவதை இன்றளவும் பார்க்க முடியும். பெரும்பாலும் பழங்குடிகளில் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தேன் எடுக்கக்கூடியது. இப்போ தேன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஒரு இடத்த பார்த்து, ஒரு தேன் இருக்கிற இடத்த பார்த்து அவர்கள் ஒரு குறிப்பிட்டு ஒரு அடையாளம் மாதிரி ஒரு செடி தலை ஏதாவது ஒடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா வேற யார் அந்த வழியில வந்தாலும் அதை தொட மாட்டாங்க. இது வேறு யாரோ ஒருத்தர் பார்த்திருக்காங்க. ஒரு கிழங்கு தோண்டுவதில் கூட அது ஏன் 10 கிழங்குல 2 எடுத்துட்டு மிச்சத்தை 8 விட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு மட்டும் உரியதாக நாகரிகத்திலே மேம்பட்டவர்கள் நம்ம எல்லாமே நமக்காகன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா பழங்குடிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த காட்டிலே வாழக்கூடிய விலங்குகள், பறவைகள், மற்ற எல்லோருக்கும் அது உணவாக பயன்படும். அதனால் அதுக்கும் அது தேவைப்படும். அதனால் நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் நாம் அங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் இருப்பதை எல்லாம் நாம் பார்க்க முடியும். இப்போ தேன் இருக்குன்னு சொன்னா அந்த தேனை எடுக்கிறதுக்கு நம்ம போனோம்னு சொன்னா அதுல எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இப்போ பழங்குடிகள் என்ன செய்யறாங்கன்னா அதுல அவர்கள் தேன் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும்தான் என்ன செய்யறாங்க, அதுல இருக்கக்கூடிய இந்த குஞ்சுகளுக்கோ மற்றதுகளுக்கோ சேதாரமாகாத வகையில இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆணாதிக்க சமூகம் என்று, ஆண்களினுடைய ஆதிக்கம் இல்லாத ஒரு சமூகம், ஒரு சமத்துவமான வாழ்வு, வரதட்சணைலாம் கிடையாது. அதெல்லாம் இன்னும் போகும்போது உங்களுக்கு பின்னாடி நான் அவர்களுடைய வாய்மொழி பாடல்களில் வருவதையெல்லாம் நான் சொல்வேன். அப்போ அதுபோல எதையுமே சேமித்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. இப்படியாக பல உயர்ந்த விழுமியங்களை அவர்கள் தங்களுக்குள் கொண்டிருப்பதை எல்லாம் நாம் பார்க்க முடியும். இந்த எப்படி ஆகஸ்ட் 22 உலக பழங்குடிகள் தினம் என்று நாம் கொண்டாடி வருகிறோமோ அதை போலவே இதே மாதத்திலே ஆகஸ்ட் 9 உலக பூர்வகுடிகள் தினம் என்றும் எல்லோராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆகையால் இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியின் மொழித்துறைக்கு பல நன்றிகளை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த உலக பூர்வகுடிகள் தினத்தையும் அந்த பழங்குடிகள் தினத்தையும் எல்லாம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்ட இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த உலக பூர்வகுடிகள் தினம் என்பதை ஆகஸ்ட் 9 அவர்கள் உலகெங்கிலும் கொண்டாடி வருகிறார்கள். அதையும் உங்களோடு நான் இந்த நேரத்திலே சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 1993 ஐக்கிய நாடுகள் சபை உலக பூர்வகுடிகள் தினம் என்று சொல்லி இந்த ஆகஸ்ட் 9 அறிவிக்கிறது. அதாவது கொலம்பஸ் இந்த புதிய உலகத்தை கண்டுபிடித்து 500 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையிலாக இந்த உலக பூர்வகுடிகள் தினம் கொண்டாடப்படும் என்பதையெல்லாம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சரி, இருக்கட்டும், நன்றி. அப்போ இந்த பழங்குடிகளை பற்றி நாம் பார்க்கும்போது உலகளவிலே அதிகமாக பழங்குடிகள் வாழக்கூடிய பகுதி எதுன்னு சொன்னா எந்த நாடு அப்படின்னு நம்ம கேட்டோம் என்றால் அது ஆப்பிரிக்கா. இப்போ ஆப்பிரிக்காவிலே அதிகமான பழங்குடிகள் வாழுகின்றார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக எங்கே வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவிலே வாழ்கிறார்கள். இந்தியாவில் மட்டும் ஏறத்தாழ 705 பழங்குடிகள் வாழுகின்றார்கள். அதிலே ஒடிசா மாநிலத்திலே அதிகமான பழங்குடிகள் ஏறத்தாழ 62 பழங்குடிகள் வாழ்கின்றார்கள். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகள் எல்லாம் பழங்குடிகள் ஓரளவு
40க்கும் மேற்பட்ட அளவிலே வாழக்கூடியவர்கள். இருப்பினும் ஒடிசாவிலே அதிகமான பழங்குடிகள் வாழ்கின்றனர். அப்போ நம்மளுடைய இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்ல இந்த திராவிட பகுதிகளிலே கேரளாவிலே 43 பழங்குடிகள் உள்ளனர். கர்நாடகாவிலே 50 பழங்குடியின குழுக்கள் உள்ளது. ஆந்திராவிலே 34, தெலுங்கானாவிலே 32. இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வழி அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டிலே 36 பழங்குடிகள் வாழ்கின்றார்கள். இப்படி இந்தியா முழுவதிலும் ஏறத்தாழ 705 பழங்குடிகள் வாழ்கின்றனர். அவர்களிலே குறிப்பிடும்படியாக, அதாவது அழியக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பழங்குடிகள் என்று அந்த 705 பழங்குடிகளிலே ஒவ்வொரு மாநிலத்திலேயும் சில பழங்குடிகளை மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. அது பார்த்தீங்கன்னு சொன்னா 75 பேர். 75 பேரைத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பண்டைய பூர்வ பழங்குடி அழிக்கக்கூடிய அந்த பிவிடிஜி குரூப்னு சொல்லுவாங்க, பர்டிகுலர் இந்த வல்லரபுள்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த அழியக்கூடிய அல்லது எண்ணிக்கையில் உயராமல் இருக்கக்கூடிய அந்த பழங்குடிகள் 75 பேர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சொல்லும்போது ஒடிசாவில் அதிகமான பழங்குடிகள் 62 பழங்குடிகள் இருக்கிறார்கள் சொன்னேன். அந்த 62 பழங்குடிகளிலே 13 பேர் மட்டும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குறிப்பிடத்தக்க அந்த பிவிடிஜி குரூப், அதாவது பண்டைய பழங்குடி அல்லது அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய பழங்குடின்னு சொல்லி அவங்க பட்டியல் இருக்காங்க. 62 பேர்ல 13 பேர். சரி, மத்திய பிரதேசத்திலையும் சத்தீஸ்கர்லையும் சேர்த்து 88, இந்த 2 மாநிலத்திலையும் சேர்த்து 88 பேர்ல 7 பேர் மட்டும்தான் அந்த பண்டைய பழங்குடிகள். மகாராஷ்டிராவில் ஒரு 3 பேர், மத்திய பிரதேசத்திலையும் சத்தீஸ்கர்லையும் சேர்த்து 88 பேர்ல 7 பேர் அந்த பண்டைய பழங்குடிகள். அது போல ஆந்திரா, தெலுங்கானா இது ரெண்டையும் சேர்த்து 12 பேர். கர்நாடகாவில் 50 பழங்குடிகள்ல 2 பேர் தான் அந்த பிவிடிஜி குரூப்ல வர்றாங்க. கேரளாவில் 5 பேர். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் 6 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் ஒரு இதுல நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா, ஏறத்தாழ மத்திய பிரதேசத்திலையும் சத்தீஸ்கர்லையும் சேர்த்து 88 இனங்களில 7 பேர் தான். ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்த்து 12 பேர் தான். ஆனா அந்த சதவிகித அடிப்படையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அதிகமா 36 பழங்குடிகள்ல 6 பழங்குடிகள் அந்த பண்டைய பழங்குடிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த 6 பேர் இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்று கேட்டால், இந்தியாவிலேயே மிகவும் தொன்மையான பழங்குடிகள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதி நம்மளுடைய தமிழகம். தமிழகத்திலே 36 பழங்குடிகள் வாழ்கின்றார்கள். அவர்களிலே 6 பழங்குடிகள் அந்த நீலகிரி மாவட்டத்திலே வாழக்கூடிய தொதவர், கோத்தர், இருளர், குறும்பர், பணியர், காட்டுநாயக்கர். இந்த 6 பேரை அவர்கள் அந்த அழியக்கூடிய நிலையிலே பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த பழங்குடிகள்ல இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இவர்களுடைய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவு. அதனாலதான் இன்னும் ரொம்ப தொன்மையான அந்த பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனா, இப்போ காடர்கள், ஆனமலை பகுதிகளிலே வாழக்கூடிய அந்த காடர்கள், இந்த காடர்களை பார்த்தோம்னு சொன்னா, இந்தியாவிலே மிக தொன்மையான அந்த கூறுகளை எல்லாம் அவர்கள்ட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அவர்களையும் இந்த பட்டியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. அது மாதிரி புலையர்கள், இந்த 2 பேரையும் இதுல தமிழகத்திலே சேர்க்கணும்னு சொல்றாங்க. நம்ம அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, காடர்கள் அந்த பண்டைய பழங்குடிகள் பட்டியல்ல அந்த பிவிடிஜி குரூப்ல வர்றாங்க, தமிழகத்துல வரல. சரி, இருக்கட்டும். அப்போ நம்ம ஒரு
கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா தமிழகத்துலதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் மிக குறிப்பிடும்படியாக தொன்மையான பழங்குடிகள் எங்க இருக்காங்கன்னு சொன்னா தமிழகத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்தியாவில் அதிகமா வாழக்கூடிய பழங்குடிகள் யாருன்னு சொன்னா ஒண்ணு கோண்டு, இன்னொன்னு பில்லர்னு சொல்லக்கூடியவங்க. அப்போ அவர்கள் பற்றியெல்லாம் இன்னி நிறைய அவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதுல தமிழகத்துல வாழக்கூடிய பழங்குடிகள்ல அந்த 36 பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடிகளில மலையாளிகள், இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்துட்டோம்னு சொன்னா இதுல வரக்கூடிய பெரும்பாலான பழங்குடிகள் ஏறத்தாழ ஒரு 35 பேர்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளுடைய அந்த பகுதிகளில் தான் இருக்காங்க. ஒரே ஒரு பழங்குடி தான் அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில வாழக்கூடிய அந்த மலையாளிகள். அவர்கள் தான் தமிழகத்திலே அதிக எண்ணிக்கையில வாழக்கூடியவர்கள். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியவர்கள் இருளர்கள். இந்த இருளர்களை பொறுத்த மட்டும் கடலோரத்துல வாழ்றாங்க, மலை அடிவாரங்கள்ல வாழ்றாங்க, சமவெளிகள்ல வாழ்றாங்க, மலை மேலையும் வாழ்றாங்க. அதை குறித்தெல்லாம் ஆய்வு செய்வர்களுக்கு அதெல்லாம் வந்து யாரை பற்றின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியா இருக்கிறதுனால இது பின்னாடி உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்க அதுக்கு ஆய்வு தலைப்புகள், ஆய்வாளர்கள்லாம் நிறைய இணைஞ்சிருப்பீங்க. ஆய்வு தலைப்புகள்லாம் நீங்க எடுக்கும் பொழுது இதெல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னா பயன்படும். அப்போ இப்படி வந்து நிறைய இது அந்த பழங்குடிகளை பற்றி நம்ம சொல்லணும்னு சொன்னா இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இருப்பினும் நம்ம அந்த தலைப்புக்குள்ள வரணும். அதனால இந்த அளவுல அந்த பழங்குடிகளை பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் நிறுத்தி கொண்டு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்புல உள்ள போலான்னு நினைக்கிறேன். பழங்குடிகளினுடைய வாய்மொழி இலக்கியம். இந்த வாய்மொழி இலக்கியம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களிலே முதல்ல வச்சு பார்க்க வேண்டிய இலக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ வரலாற்று அறிஞர்களும் சரி, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் சரி பெரும்பாலும் சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னா நம்ம தமிழ் மொழியில வந்து வரிசைப்படுத்தி இருப்பது எப்படி பண்ணியிருப்போம், தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சங்க மறியல் இலக்கியம், காப்பி இலக்கியம், அது நாட்டுப்புற இலக்கியத்துல கடைசியில சேர்த்தாலும் சேர்ப்பாங்க, இல்லைன்னாலும் கூட இல்லை. ஆனா இது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா முதல்ல வந்து வாய்மொழி இலக்கியம். ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படையானது எதுன்னு சொன்னா அந்த வாய்மொழி இலக்கியம் தான். அதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எல்லாம் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்ப அந்த வாய்மொழி இலக்கியம் தான் நமக்கு வந்து முதல்ல, ஏன்னு சொன்னா எழுத்து வடிவம் வருவதற்கு முன்பாக எல்லாரிடையே பரவலாக இருந்தது எதுன்னு சொன்னா வாய்மொழி இலக்கியம் தான். அது சங்க இலக்கியமா இருந்தாலும் சரி, அது காப்பி இலக்கியமா இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் முற்பட்டது எதுன்னு சொன்னா நம்ம வாய்மொழி இலக்கியம்னு சொல்லலாம். அதற்கு சான்றுகளும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த வாய்மொழி இலக்கியங்கள்ல அதுல குறிப்பா வந்து இந்த பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாய்மொழி இலக்கியங்களை நம்ம தெரிந்து கொள்வதன் வழியாக இன்றைக்கு நாம் செவ்விலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதுல எந்த இதுலையும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அது தொடர்ந்து பழங்குடிகள் பற்றி எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் வரக்கூடிய மாண்டவியல் பேராசிரியர் பக்தவத்சல பாரதி ஐயா அவர்கள் முதற்கொண்டு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை குறித்தெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. அப்போ ஏன்னா இப்போ நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடிய நம்ம இன்றைக்கு அந்த செவ்விலக்கிய மரபுகளை எல்லாம் நாம் அந்த பழங்குடி மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த வாய்மொழி இலக்கியங்களிலே நம்ம என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இப்போ நம்ம சங்க இலக்கியத்தை படிக்கும்போது நம்ம வந்து வேளன் வெறியாற்றுன்னு படிக்கிறோம், உண்டாற்று, உடன்போக்கு, காணுரை தெய்வங்கள், மலையில வாழக்கூடிய தெய்வங்கள், நடுகள் வழிபாடு, குன்றப்புறவை, இதெல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனா வந்து நம்ம சங்க இலக்கியத்துல வந்து அந்த அகமரபு, சுற்றி ஒருவர் பெயர் கொள்ளப்படார்னு சொல்லக்கூடிய அந்த அகமரபு, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு சங்க இலக்கியத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த கூறுகளை எல்லாம் இன்றைக்கும் பாதுகாத்து வச்சுக்கூடியவங்க யாருன்னு சொன்னா பழங்குடிகள். நிறைய சொற்கள் தமிழ்ல நமக்கு சங்க இலக்கியத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய பல சொற்கள் இன்றைக்கு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா பழங்குடிகள்கிட்ட தான் இருக்கு. அப்போ அந்த செவ்விலக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பழங்குடிகளுடைய வாய்மொழி இலக்கியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு உறுதுணையாக இருக்கும்.
ஏன்னு சொன்னா இந்த இலக்கியத்தினுடைய அந்த தொல்கூறுகளை நாம் பகுத்து பிரிந்து அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த பழங்குடிகளினுடைய வாய்மொழி கூறுகள் நமக்கு நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். வாய்மொழி இலக்கியம்னு நம்ம சொல்லும்போது தொன்மங்கள், பழங்கதைகள், கதைகள், பாடல்கள், கதை பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், இதையெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த வாய்மொழி இலக்கியத்தின் வழியாக நாம் நம்மளுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்து பார்க்க முடியும். நாட்டுப்புறவியல் அறிஞர் ஆர் ராமநாதன் ஐயா அவர்கள் எல்லாம் கூட அந்த வாய்மொழி கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அவர் வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய பல கோட்பாடுகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். இப்போ நம்ம ஆங்கில நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பாரி போன்றவர்கள் எல்லாம் மில்மன் பாரி, அப்போ இவங்கெல்லாம் கூட வந்து ஆலன் டெல்லிஸ் போன்றவர்கள் எல்லாம் கூட அந்த வாய்மொழி வாய்ப்பாட்டு கோட்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் கூட நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப புதுவையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் திருநாகலிங்கம் அவர்கள் எல்லாம் கூட அந்த வாய்மொழி வாய்ப்பாட்டு கோட்பாடுகளை எல்லாம் எப்படி நம்ம இலக்கியங்கள்ல பொருத்தி பார்ப்பது என்றெல்லாம் அவர்கள் பல ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா அது அந்த அளவுக்கு அந்த வாய்மொழியினுடைய இலக்கியங்களுடைய தன்மை வந்து ரொம்ப நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம இந்த பழங்குடிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாய்மொழி இலக்கியங்கள்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ நிறைய நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாட்டை சேர்ந்த ஆய்வாளர்களும் பழங்குடிகள் குறித்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பிடும்படியாக நம்ம சொல்ல வேண்டியவர் வெறியர் எல்வின். இவர் வெறியர் எல்வின் அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அங்கிருந்து இந்தியாவிற்கு வந்து பழங்குடிகளோடு பழகி அந்த பழங்குடிகள் பெண்ணிலேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் அவர்களோட வாழ்ந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய 2000த்திற்கும் மேற்பட்ட கதைகளை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அப்படி தொகுத்த அந்த கதைகளிலே ஒரு சில முக்கியமானவை, இன்னும் சொல்ல போனால் அறிவியல் பூர்வமாக கூட அது நிரூபிக்கப்படுது, அல்லது அறிவியல் பூர்வமாக சிந்திப்பதற்கு கூட அதுல இடம் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ அந்த பழங்குடிகள்கிட்ட இருந்து அவர் சேகரித்த அந்த கதைகள்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் தோன்றிய போது இந்த உலகம் எப்படி உருவானது, சூரியனும் சந்திரனும் எப்படி உருவானார்கள், முதல் நிலநடுக்கம் எப்படி பூமிக்கு வந்தது, மனிதன் வாளோடு தான் இருந்தான், எப்படி அவன் அந்த தன்னுடைய வாளை இழந்தான், மனிதர்கள் எப்படி பேசத் துவங்கினார்கள். ஆக இப்படி வந்து அந்த மனிதர்களுடைய அந்த அடிப்படை ஆரம்பத்தை பற்றிய அந்த தொல்கதைகள் எல்லாம் யாரிடம் இருக்கிறதுன்னு சொன்னா பழங்குடிகள்கிட்ட இருக்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இன்னும் நம்ம சொல்லணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய உணவை எப்படி முதல்ல தயார் செஞ்சா, தீயை எப்படி முதல்ல உண்டு பண்ணா, ஆடைகளை எப்படி தயார் செஞ்சா, வீடுகளை எப்படி கட்டுனா, இன்னும் வந்து கிராமங்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் நிறைய சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் வந்து மிருகங்கள் எல்லாமே பேசுச்சு, அது ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து அது வாயெல்லாம் கட்டிட்டாங்க அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மிருகங்கள்லாம் பேசக்கூடிய அது எப்படி வந்து பேசாம போச்சு, யானையெல்லாம் முன்னாடி பறக்கும் அப்படின்லாம் அந்த கதைகள் வந்து சொல்றாங்க. இப்ப இப்படி வந்து நிறைய இதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கண்ணோட்டத்தோட நம்ம எதை பார்த்தாலுமே நம்ம அதுல வந்து ஏதாவது ஒரு இதைத்தான் நம்ம சுட்டி காட்டுவோம். ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதனால அதையெல்லாம் ஒரு புறம் விட்டு அதுல இருக்கக்கூடியது எது உண்மை, அதுல நமக்கு என்ன பயன்படும் என்பதை பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய இதுக்கு நமக்கு மேலும் பல விஷயங்களை புரிஞ்சு கொள்வதற்கு அது வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கும். முதல்ல எப்படி இறப்பு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னா பார்க்க முடியும். நிறைய பறவைகள்ல கூட வந்து விருந்தோம்பல் பண்புள்ள பறவைகள்லாம் இருந்ததுன்னு அந்த கதைகள்ல வரும். இப்போ ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும்னு சொன்னா நம்ம சங்க இலக்கியத்துல பாரியினுடைய குழந்தைகள் வந்து பாரி இறந்ததுக்கு அப்புறம்
உணவில்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா கபிலர் வந்து பறவைகளை என்ன செய்வார்னு சொன்னா பழக்கி அந்த பறவைகளின் வழியாக நெல்மணிகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு உணவளித்த செய்திகளை எல்லாம் நம்ம சங்க இலக்கியத்துல படிப்போம். அப்போ அந்த பறவைகளுக்கும் அந்த இதுல இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கதைகளிலே விருந்தோம்பல் பண்புள்ள பறவைகள்னு சொன்னா சில கதைகள் வருது. அப்போ இந்த சங்க இலக்கியத்துல இப்ப நான் சொன்னதெல்லாம் நம்ம அதோட பொருத்தி பார்க்கிறதற்கு கூட நமக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். இப்ப முதல்ல இந்த உலகம் தோன்றிய போது உலகத்துல எதுவுமே இல்லை, தண்ணி மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கதைகள் சொல்றாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னா இன்றைக்கும் நம்மளுடைய இந்த உலகத்திலே பூமி வந்து ஒரு பக்கம்தான், பாக்கி எல்லாம் நிலம் வந்து ஒரு பக்கம்தான், பாக்கி எல்லாமே என்ன செய்யுது, நீராத்தான் இருக்கு. அப்ப அவர்களுடைய அந்த கதைகள் எல்லாம் இதையெல்லாம் மெய்ப்பிக்கும் வண்ணமா தான் இருக்குங்கிறத நம்ம இன்னும் ஆழமாக பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியுது. முதல்ல அங்க எதுவுமே கிடையாது, நீர் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி முதல்ல படைக்கப்பட்ட உயிரினம் வந்து காகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமா வந்து இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் அதிகமா வாழக்கூடிய பழங்களிலே கோண்டு இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து அந்த காகத்தை புனிதமாக அவர்கள் எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள். ஆக இப்படி வந்து நிறைய அந்த கதைகள் உள்ளது. அந்த கதைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதன் வழியாக நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு அது உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்போ இந்த நம்மளுடைய தமிழகத்துல வாழக்கூடிய இந்த பழங்குடிகள்கிட்ட நம்மளுடைய இலக்கியத்தோடு தொடர்புடைய அல்லது நம்மளுடைய இந்த தொன்மையான இந்த தமிழ் சமூகத்தை வந்து ஒரு இடையில வந்து எந்த விதமான ஒரு பிளவும் இல்லாமல் அந்த நீண்ட நெறிய அந்த பாரம்பரியத்தை அந்த தொடர்ச்சியை நாம் எப்படி வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்கு இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடி வழக்காரர்கள் நமக்கு பெரிதும் வந்து துணை செய்யும். இன்றைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தாய் தெய்வ வழிபாடு, இன்றைக்கு நம் பெண் தெய்வங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய சூலாயுதம் வந்து முன்னாடி வந்து பெண்களினுடைய தோண்டுகளின்னு சொல்லி பேராசிரியர் மாண்டவில பேரறிஞர் பக்தவத்சல பாரதி அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுவார். ஏன்னா அந்த உலகத்துல முதலில் விவசாயத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு சொன்னா பெண்கள். அந்த பெண்கள் அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைக்கு அந்த சூலாயுதம் என்பது இறைவனுடைய பெண் தெய்வங்களுடைய கைகளில் எல்லாம் அந்த தோண்டுகளி என்பது இன்றைக்கு சூலாயுதமாக மாறி இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் அவர்கள் தன்னுடைய நூல்களிலே அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறைய அது குறித்து ஆய்வு செய்து அவர்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ தோண்டுகளி என்பது ஒரு குச்சியை வச்சு என்ன செய்வாங்க, விவசாயம் பண்ணுவதற்கு தோண்டிகிட்டே போவாங்க, அதுலேயே விதைகளை போட்டு போவாங்க. அப்ப அதுல வந்து ஆண்களுடைய பங்களிப்பு வந்ததுக்கு அப்புறம் பெண் அங்கே என்ன செய்யறான்னு சொன்னா புறந்தள்ளப்படுகிறார். ஆக இப்படியான அந்த செய்திகளை எல்லாம் நாம் எங்கிருந்து பார்க்கணும்னு சொன்னா பழங்குடிகள்கிட்ட இருந்து பார்க்கணும். இன்னும் வெறியாட்டுங்கிற சொல் இன்னும் ஒரு பழங்குடிட்டு அப்படியே இருக்கு. வெறியாட்டுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியே நடத்துறாங்க. அது உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். அது போல இன்னைக்கு நம்ம பெண்ணை வந்து ஒரு இடத்துல திருமணம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு எத்தனை நகை போடுவீங்க, என்ன கொடுப்பீங்க, எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு கேட்கறது நாகரிகத்துல முன்னேறிய சமூகம் என்று சொல்லக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கு. ஆனா பழங்குடிகள்கிட்ட அப்படி ஒரு மரபு இல்லை. பெண்ணை திருமணம் செய்யக்கூடியவர்கள் ஆண் தான் பெண்ணுக்கு என்ன செய்யணும், பணம் கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த காடர்கள் சொல்லக்கூடிய அந்த பழங்குடிகளில அந்த பெண் ஒருவன் திருமணம் செய்ய போகிறான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண் வீட்டிலே அந்த ஆண் ஒரு வருட காலம் தங்கி இருந்து அந்த வீட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா உழைச்சு கொடுக்கணும், சம்பாரிச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு திருமணம். ஏனென்று கேட்டால் அவனுடைய அந்த உழைப்பு திறன், பொருளீட்டக்கூடிய தன்மை, இதையெல்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பார்க்கிறாங்க. இன்னும் எளிய திருமணங்கள் அவர்கள்ட்ட இன்னும் நம்மகிட்ட இருக்குங்கிறத சொல்ல முடியும். நமக்கு இன்னும் சங்க இலக்கியத்துல வரும்போது நம்ம அந்த கையுறை கொடுத்தல்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கூட இன்றைக்கு இந்த பரிசம் அந்த பழங்குடிகள்கிட்ட இருக்கக்கூடிய அதுதான் இன்னைக்கு மருவி வந்திருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அது போல அந்த காடல் இனத்துல வந்து அந்த நம்ம சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய காதலிக்கு அன்பளிப்பா கொடுக்கக்கூடிய அந்த கையுறை எல்லாம் அன்றைக்கு முதுவர்களையும் காடர்களையும் வந்து ஒரு வழக்கம் உண்டு. இப்போ ஒரு பெண்ணை வந்து அவர்கள் காதலிக்க தொடங்குறாங்க, இல்லை திருமணத்திற்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு அழகான சீப்பை செஞ்சு என்ன செய்வாங்க, அவர்களுக்கு பரிசில் அளிப்பார்கள். அதுக்கு பேர் வந்து புகாரின்னு பேர். ஆக இதெல்லாம் வந்து நமக்கு அந்த சங்க இலக்கியத்தினுடைய கூறுகள்ல வந்து பார்க்க முடியும். இப்போ நம்மளுடைய நாகரிக சமூகம், வளர்ந்த சமூகம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சமூகத்துல ஒரு பெண்
கணவனை இழந்து விட்டாள்னு சொன்னா அவள் எந்த ஒரு காரியங்களையும் பங்கேற்கக்கூடாது, வரக்கூடாது, பல மாதிரியான கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனா இதே பழங்குடிகள்கிட்ட வந்து இந்த கோத்தர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடிகள்கிட்ட ஒரு பெண் விதவை ஆயிட்டான்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சடங்கு இருக்கு அந்த பெண்ணுக்கு. அந்த சடங்கை செஞ்சுட்டான்னு சொன்னா அவள் மற்றவர்களைப் போல அவ என்ன செய்யலாம், பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், மற்றவர்கள் போல எந்த சடங்குல வேணாலும் பங்கேற்றுக்கலாம். அப்போ யார் நாகரிகமான சமூகத்தை சார்ந்தவர்கள்? ஒரு பெண்ணை வந்து நம்ம விதவைன்னு சொல்லி தள்ளி வைக்கக்கூடிய நம்ம நாகரிகமானவர்களா, இல்ல அந்த பெண் வந்து எல்லா இடத்துலையும் கலந்துக்கலாம்னு சொல்லக்கூடிய பழங்குடிகள் நாகரிகமானவர்களா என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் அந்த பழியறின பழங்குடிகளிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆடவனை ஒரு பெண் திருமணம் செய்கிறான்னு சொன்னா அதுல தேர்ந்தெடுப்பதிலே அவன் எவன் ஒருவன் சிறந்தவனோ அவளைத்தான் அவள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்படுவாள்னு சொல்லக்கூடிய அந்த கூறுகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய காலை அடக்கினா தான் திருமணம்னு சொல்லக்கூடிய அதட்டெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்னா ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆக இப்ப நிறைய கூறுகளை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே நம்ம வந்து போகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இருளர்கள்ட்ட வந்து யானை தாக்கி யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு நடுகள் வைக்கக்கூடிய வழக்கம் இருளர்களிடம் உண்டு. அது போல வந்து உடன்போக்குன்னு நம்ம சொல்றத அவங்க என்ன செய்யறாங்க, ஓடி கூடுதல், என்ன செய்யுது, காட்டுக்குள்ள வந்து அவர்கள் ஓடி போறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. அது போல வந்து இந்த கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய குறும்பர்களில ஒரு பிரிவு குறும்பர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. முள்ளு குறும்பர், வெட்ட குறும்பர், ஆளு குறும்பர், ஜேனு குறும்பர். இதுல வந்து இந்த ஆளு குறும்பர்கள் வந்து இந்த கோத்தகிரி பகுதியில இருக்கிறாங்க. அந்த முள்ளு குறும்பர்கள் என்பவர்கள் அந்த வயநாடு கூடலூர் பகுதிகளிலே பெரும்பாலும் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு மரபு உண்டு. இதையெல்லாம் நம்மளுடைய அறிஞர், மொழியியல் அறிஞரும் முன்னாள் அந்த பழங்குடியியல் மைய இயக்குனராக இருந்த மகேஸ்வரன் ஐயா அவர்கள் தங்களுடைய ஆய்வுகள்ல சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா அந்த முள்ளு குறும்பர்கள்ல ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னு சொன்னா இறந்து போனவர்களோட அந்த அம்பு முனையை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா முன்ன வந்து ஒரு அம்பை வைத்து அவர்களோடு அடக்கம் செய்யக்கூடியது, பின்னாடி முனையை மட்டும் அவர்கள் வைத்து அடக்கம் செய்வதாக இன்றைக்கும் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அந்த அந்த வீரயுக காலத்தை அந்த நம்மளுடைய அந்த பழைய அந்த பண்பாட்டை எல்லாம் நமக்கு திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. இன்னும் பல சொற்கள் நமக்கு தொன்மையான சொற்களா இருக்கு. இப்போ நமக்கு இப்போ சங்க இலக்கியத்துல சொல்லும் போது அடகுன்னு சொல்லுவோம். அடகுன்னு சொன்னா கீரை, பாசடகுன்னா பசி அடகுன்னு சொல்லுவோம். இப்ப இந்த சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இருளர்கள்ட்ட எப்படி இருக்குன்னு சொன்னா டாகுன்னு சொல்றாங்க. அடகுங்கிறது டாகு அப்படின்ற சொல்லி மருவி என்ன செய்யுதுன்னா அவர்கள்ட்ட என்ன செய்யுதுன்னா இருக்கு. நம்ம இன்னும் புலவர்களுடைய வன்மையை பற்றி எல்லாம் சங்க இலக்கியத்துல பேசும்போது உப்பிலி வந்தது குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களுடைய வறுமையை அந்த கீரைக்கு கூட உப்பு போடுறதுக்கு கூட வழி இல்லாம சாப்பிட்டார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுல பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்கள் இன்னும் பதின்னு சொல்லக்கூடியது நிறைய சொற்கள் இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இருளர்கள்ட்ட தான் இருக்கு. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னா இது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா நம்ம சங்க இலக்கியத்தை வந்து நம்ம நம்மளுடைய தொன்மையான இலக்கியம்னு சொல்றோம் இல்லையா, அதனால இந்த சங்க இலக்கியத்துல வந்து சுற்றி ஒருவர் பெயர் கொள்ள பெறார்னு சொல்லக்கூடிய இந்த மரபு நீலகிரியிலே வாழக்கூடிய தொதவர்களிடம் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதாவது தொதவர்களுடைய காதற் பாடல்களில என்ன செய்யாதுன்னு சொன்னா அவர்கள் அந்த பேரை என்ன செய்ய மாட்டார்கள், குறிப்பிட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது குறித்து மொழியறிஞர் யமுனா அவர்கள் முதல் கொண்டு நம்மளுடைய தமிழருடைய வீரயுக பாடல்கள் நூலை எழுதிய கைலாசபதி முதல் கொண்டு அவர்கள் எல்லாம் தங்களுடைய நூல்கள் சங்க இலக்கிய அகப்பாடல்களுக்கு முன்னோடியாக அந்த தொதவர் இன பாடல்கள் அகப்பாடல்கள் அந்த அகமரபு அவர்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதுல வந்து அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி நிறைய கூறுகள் பழங்குடிகள்கிட்ட இருக்கு. சரி, இப்போ அதுல ஒரு பழங்குடியினுடைய வாய்மொழி இலக்கியத்தை பத்தி நான் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதுவர் பழங்குடிகள், இந்த முதுவர் பழங்குடிகளுடைய வாய்மொழி இலக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவர்கள்ட்ட வந்து தாலாட்டு பாடல்கள், சடங்கு பாடல்கள், காதர் பாடல்கள், கும்மி பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள் இப்படி இருக்கு. இப்ப இந்த முதுவர்களை பத்தி முதுவர்கள் யாருன்னு சொன்னா
மதுரையிலிருந்து இவர்கள் இடம்பெயர்ந்து அப்படியே மதுரையிலிருந்து தேனி போடி மூணாறு வழியாக அப்படி கேரள பகுதி, இன்றைக்கு நமக்கு கோவையை ஒட்டி கூட இருக்கக்கூடிய அந்த கேரள பகுதியில எல்லாம் கூட முதியவர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இவர்களிடம் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பாடல்கள் வந்து இந்த கோவை நம்மளுடைய பகுதிகளில் வாழக்கூடிய முதியவர்களிடம் வந்து இந்த காதல் பாடல்கள், சடங்கு பாடல்கள், தொழிற்பாடல்கள், இன்னும் குறிப்பா வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லப்படும்படியாக கோமாளி பாடல்கள், தை மாத திருவிழாவின் போது அவர்கள் பாடக்கூடிய அந்த பாடல்கள் கோமாளி பாடல்கள், இது ஒரு வகை. அந்த போடிக்கு மேல தேனியில இருக்கக்கூடிய போடிக்கு மேல அப்படி போனோம்னு சொன்னா மூணாறு பகுதிகளில வாழக்கூடிய அந்த முதிர்வர்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா சடங்கு பாட்டு, ஆசைப்பாட்டு, தோழமை பாட்டு, உடன்போக்கு பாட்டு, இப்படியெல்லாம் நிறைய வாய்மொழி பாடல்கள் அவர்கள்ட்ட வழக்குல இருக்கிறதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த முதியவர்களுடைய தாலாட்டு பாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுல அவங்க ஏன்னு சொன்னா இப்ப நான் சொல்றது மாதிரி ஒரு சமூகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவர்களுடைய வாய்மொழி வரக்காறு வந்து நமக்கு ரொம்பவும் உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம். இப்போ இந்த முதியவர்கள் வந்து தங்களுடைய பூர்வீகத்தை மதுரையாக கொண்டவர்கள் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய அனைத்து பாடல்களிலும் கதைகளிலும் வெளிப்படுவதை நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னு சொன்னா பார்க்க முடியும். இப்போ இவர்கள் பாண்டி நாட்டிலிருந்து போனவர்கள்னால ஒரு பாட்டுல படிக்கிறாங்க பாருங்க. பாண்டிப்படி முத்தே என் கண்ணே நீ பஞ்சவர்கள் ஆண்ட முத்து, 90 முத்துநிலே என் கண்ணே நீ துளாவி எடுத்த முத்து, 1000 முத்துநிலே என் கண்ணே நீ ஆராய்ந்து எடுத்த முத்து. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா முத்து பத்தியும் அந்த பாண்டிய நாட்டை பத்தியும் சொல்றாங்க. அது அன்றைக்கு வந்து அதிகமா வந்து முத்து வந்து விளைந்த ஒரு இடமாக வந்து நம்ம பாண்டிய நாட்டை பார்க்கிறோம். அப்ப இந்த பாடல்கள் அவர் தாலாட்டு பாட்டு ஒரு குழந்தைக்கு பாடக்கூடிய ஒரு தாலாட்டு பாட்டா இருந்தாலும் கூட அந்த பாடல்கள் வழியும் கூட அவர்களுடைய அந்த பூர்வீகமும் அவருடைய வரலாறுகள் அவர்கள் அறியாமலே என்ன செய்யுன்னு சொன்னா வெளிப்படக்கூடிய அதையெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னா பார்க்க முடியும். இன்னும் அவர்கள் வந்து மதுரையிலிருந்து வந்தவர்கள் என்பதற்கு அவர்களிடம் வந்து மருதமீனா தாலாட்டு, இன்னும் கூட முதியவர்களை சொல்லும் போது அவர்கள் முதியவர்கள் வந்து மீனாட்சியினுடைய சிலையை முதுகிலே சுமந்து கொண்டு சென்றவர்கள்னு சொல்றாங்க. இன்னும் இறந்து போன பாண்டியனுடைய உடலை அவர்கள் சுமந்து சென்றார்கள்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல முதியவர்கள் என்று சொன்னாலே முதுகுல வந்து குழந்தையை சுமந்துட்டு போறவங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்ப இன்னும் பல இது வந்து அவர்கள்ட்ட இருக்கு. இப்ப இந்த ஒரு தாலாட்டு பாட்டுல அவர்களுடைய அந்த மதுரை மீனா தாலாட்டுன்னு சொல்லக்கூடிய அது வந்து அந்த முதியவர்கள்ட்ட இருக்கு. இப்போ ஒரு பாட்டுல அவங்க சொல்றாங்க பாருங்க. அரைச்சு குளிக்க மஞ்சள் மருத மீனா, தெப்பம் எங்கும் பூமலர, வடக்கே கிணறுமுண்டு, வடமதுர தீர்த்தமுண்டு, தென்பக்கோ கிணறுண்டு, தென்மதுர தீர்த்தமுண்டு, தங்க தாம்பாளம் மருத மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பூர்வீகம் வடமதுரை தென்மதுரை இங்கிருந்து நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த அவர்கள் வழிபடக்கூடிய அந்த மீனாட்சி மதுரை மீனாட்சி இதையெல்லாம் வந்து அவர்கள் அந்த தாலாட்டு பாடல்கள்ல நம்ம வெளிப்படுவதை வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். அந்த தெப்பக்குளம், அதுல தெப்பக்குளத்துல நீராடுறது, இதெல்லாம் அந்த பாடல்கள்ல வருவது நம்ம என்ன செய்யணும் அவர்களுடைய வரலாற்றை நமக்கு புரிந்து கொள்வதற்கு இந்த பாடல்கள் வந்து உதவியா இருக்கு. அது போல அவர்கள்ட்ட வழக்கத்தில் இருக்கக்கூடிய முடிகட்டும் சடங்கு, கொண்டை போடுறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு சடங்கு இருக்கு, அதுக்கு பாடக்கூடிய பாட்டு, பூப்பின் போது பாடக்கூடிய பாட்டு, திருமண சடங்கின் போது பாடக்கூடிய பாட்டு, இப்படி நிறைய பாடல்கள் வந்து அவர்கள்ட்ட இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா கதை பாடல்கள், நிறைய கதை பாடல்கள் வந்து இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து கோவலன் கண்ணகி பற்றிய ஒரு கதை பாடல் வந்து அவர்கள்ட்ட இருக்கு. சிலப்பதிகாரம் பற்றிய பின்னாடி உங்களுக்கு யார் சிலப்பதிகாரம் வந்து எப்படி வந்து பழங்குடிகளோடு ஒரு தொடர்புடையதுங்கிறது பின்னாடி உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். இப்போ அது மாதிரி வந்து வள்ளி முருகன் கதைப்பாடல், ராமன் சீதை கதைப்பாடல், இதெல்லாம் வந்து முன்னாடி அந்த முதியவர்கள்ட்ட வந்து என்ன செஞ்சதுன்னு சொன்னா வழக்கத்துல வந்து இருந்தது. அதுல முதியவர்கள்ட்ட வந்து இந்த கண்ணகி கோவலன் கண்ணகி கதைப்பாடல் வந்து ஒரு பகுதி மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த முதியவர்களோடு சேர்ந்து இடம்பெயர்ந்ததாக சொல்லக்கூடிய மன்னான் பழங்குடிகள், அவர்கள் வந்து கேரளத்துல இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய தமிழ்நாடு பாடம் கேரளத்தை ஒட்டி அந்த பகுதிகளில் வாழக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட வந்து கோவலன் கண்ணகியினுடைய அந்த கதைப்பாடல் கூத்து வடிவமா முழுசாவே என்ன செய்யுதுன்னு சொன்னா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த கதைப்பாடல்கள் பற்றி நம்ம பின்னாடியே அந்த
சிலப்பதிகாரத்தோடு எப்படி தொடர்புங்கிறது நம்ம பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். அது போல இவர்களுடைய விடுகதைகள் இது எல்லாமே வந்து அவர்கள் வனத்துல வாழக்கூடியதுனால எல்லாமே அவர்களுடைய அந்த வாழ்க்கை அவர்களுடைய வரலாற்றை சொல்லும்படியாக அல்லது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சொல்லும்படியாகத்தான் இந்த வாய்மொழி வழக்காடுகள் வந்து இருக்கு. அப்ப அவர்களுடைய விடுகதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க விடுகதையை வந்து என்ன செய்றாங்க, விதி அப்படின்னு சொல்றாங்க. ஆனை ஏறாத மலை, அழகு மயில் ஆடாத மலை எது அப்படின்ற போது வானம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல வந்து அப்பா வெற்ற கொடி முளைக்கும், அவங்களுடைய விடுகதை பாருங்க, அப்பா வெற்ற கொடி முளைக்கும், அம்மா வெற்ற கொடி முளைக்காது. அப்பா வெற்ற கொடி முளைக்குன்னு சொன்னா என்னதுன்னா தலைமுடி, அம்மா வெற்ற கொடி முளைக்காதுன்னு சொன்னா தொப்புள் கொடி. இது மாதிரி சொல்றாங்க. அது போல வந்து நிறைய அந்த விடுகதைகள் எல்லாம் நிறைய இருக்கு. இதை பத்தி எல்லாம் நம்ம சொல்லிட்டு போனோம்னா இன்னும் நேரம் நமக்கு அதிகமா இருக்கும். இப்பவே கொஞ்சம் குறுகிய நேரம் தான் இருக்கு. சரி, இப்ப நம்ம செவ்விலக்கியத்துல வைத்து பார்க்கக்கூடிய இந்த சிலப்பதிகாரம் எப்படி வந்து பழங்குடிகளுடைய வாய்மொழி வரக்காரோடு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு சில கருத்துக்களை உங்களோட நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இப்ப நான் சொல்லும் போது இந்த முதுவர்கள்ட்ட இந்த கோவலன் கண்ணகியுடைய கதைப்பாடல் வந்து ஒரு வடிவம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி இந்த மண்ணான் பழங்குடிகள்கிட்ட வந்து கோவலன் கண்ணகியுடைய கதைப்பாடல் கூத்து வடிவமாவே முழு வடியில கிடக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இந்த செவ்விலக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இதுல இருந்து வந்ததுதான் இந்த சிலப்பதிகாரம் என்பது. அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த செவ்விலக்கியங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை நாம் வாய்மொழி இலக்கியத்துக்கு கொடுக்கறது இல்லை. இந்த சிலப்பதிகாரம் எல்லாம் இன்றைக்கும் அந்த வாய்மொழியாக யார்கிட்ட இருக்குன்னா பழங்குடிகள்கிட்ட இருக்கு. அப்போ இந்த இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னா இந்த திருநெல்வேலி பகுதிகளில் வாழக்கூடிய காணிக்காரர்கள் சொல்லக்கூடிய பழங்குடிகள், அதாவது வந்து அகத்தியர் வந்து வழியில வந்தவர்கள்னு சொல்லக்கூடியவர், அதற்கு ஒரு தொன்மை கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அது அந்த கதைகள்னு வரும்போது அதை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த கோவிலன் அவர்கள்ட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள்ட்டையும் கோவிலனை பற்றிய ஒரு கதைப்பாடல் இருக்கு. அந்த கதைப்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து கோவலன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் கண்ணகி வந்து மதுரையை அழிச்சா, அப்படியே போய் வந்து அங்க சேர நாட்டுல போய் தெய்வமா மாறிட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கதைப்பாட்டுல பார்த்தீங்கன்னு சொன்னா இவன் கோவலன் வந்து வெட்டுண்டு கிடக்குறான்ற செய்தியை வந்து என்ன செய்யறான்னு சொன்னா கண்ணகிக்கு வந்து தெரியுது. அப்போ கண்ணகி என்ன செய்யறான்னு சொன்னா அங்க வர்றா. வந்து பார்க்கும்போது அவனுக்கு உயிரூட்டும் விதமாக என்ன செய்யறான்னு சொன்னா அந்த உடலை வந்து ஒரு அந்த சரடு வைத்து என்ன செய்யறான்னா தைக்கிறான். சரடு வச்சு தைச்ச உடனே அந்த உடலுக்கு என்ன செய்யுதுன்னா உயிர் வந்துடுது. உடனே என்ன செய்யறான்னு சொன்னா அவ சோதிச்சு பார்க்கறாளாம். என்ன அப்படின்னு சொன்னா இவனுக்கு இன்னும் மாதவியுடைய நினைவு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கோவலனுடைய நினைவுல மாதவி இருக்கா. உடனே என்ன செஞ்சுட்டான்னா அவனுடைய அந்த தைத்த அந்த உயிர் சரடை என்ன செய்யறான்னு சொன்னா குருவி அவன் திரும்ப சாகுற மாதிரி என்ன பண்ணிடுறான். இப்படி வந்து ஒரு கதைப்பாடல் என்ன செய்யுதுன்னு சொன்னா அவர்கள்ட்ட இருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கதைப்பாடல்கள்ல வந்து நிறைய அவங்க பாடுறாங்க. அவங்க வந்து கோவலன் தன்னோட தாயோட வாழ்றது, மாதவிகிட்ட வந்து போறது, அப்புறம் எல்லா பொருள்களையும் இந்த மாதவிக்கு கொடுக்கறது, அப்புறம் வந்து பாண்டியனுடைய அந்த இழந்த பொருள்களை மீட்பதற்காக சிலம்ப வைக்கிறதுக்கு வர்றது, அங்கே வந்து பொற்கொல நாள் கல்வன் என்று சுட்டப்படுகிறது. இதெல்லாம் வந்து அவர்களுடைய அந்த கதைப்பாடல்களை வருது. அதுல வந்து கடைசியில் நம்ம சொல்லக்கூடியதுக்கு அவ இந்த கண்ணகி வந்து கோவலனை தேடி வரும்போது வழியிலே என்ன செய்யறான்னு சொன்னா வாழை மரம், பன்றி போன்ற இதெல்லாம் பார்க்கிற அவர்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பது, கடைசியில வந்து அந்த அவனுக்கு உயிரூட்டுவதற்காக அந்த உயிர் சடரை அந்த உடலை தைத்து உயிரூட்டுவது, இதெல்லாம் வந்து கதைப்பாடல் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் அந்த காணிக்கார பழங்குடிகள்கிட்ட இருக்கு. அப்ப அந்த இதெல்லாம் வந்து இந்த காணிக்கார பழங்குடிகள்ல மிக ஆழமாக ஆய்வு செய்த தர்மராஜ் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய நூல்ல எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இது வந்து ஒரு சிலப்பதிகாரத்தை பற்றிய ஒரு வடிவம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த முதுவர்கள்ட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா பாண்டியன் வந்து தவறா வந்து நீதி சொன்னதுனால கண்ணகிக்கு பயந்துட்டு நீதி சொல்லிட்டதுனால உயிரை விட்டுட்டான். அதனால என்ன செஞ்சான்னு சொன்னா இந்த பாண்டியனுக்கு 2 சகோதரிகள் இருந்தாங்களாம். மூத்த சகோதரி ஒண்ணு, இளைய சகோதரி ஒண்ணு. அவங்க 2 பேருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த இறந்து போன பாண்டியனுடைய உடலை முதுகிலை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாண்டிய நாட்டுல இருந்து வர்றாங்க.
அதுல வரும்போது தேனியில வந்து பெரிய குளம்னு ஒரு இடம் இருக்கு. அப்ப அந்த பெரிய குளங்கிற ஒரு இடத்த வந்த உடனே அதுல என்ன செய்யறான்னு சொன்னா, சிறிய சகோதரியை வந்து வேற ஒரு திசையில போயிடுறா. பெரிய சகோதரி வந்து வேற ஒரு திசையில போயிடுறா. அந்த பெரிய சகோதரியினுடைய வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு மூணாறு பகுதிகளிலே வாழக்கூடிய முதுவர்கள் என்று சொல்கிறார்கள். சிறிய சகோதரியினுடைய வழித்தோன்றல்களாக சொல்லப்படக்கூடியவர்கள் இன்றைக்கு நம்ம கோவை மற்றும் அந்த கோவையை ஒட்டி பாலக்காடு, இன்னும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கேரள பகுதிகளிலே வால்பாறை போன்ற அந்த பகுதிகளில வாழக்கூடியவர்கள் எல்லாம் அந்த சிறிய சகோதரனுடைய வழியிலே வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையும் அவர்கள்ட்ட வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கதை என்ன அப்படின்னு சொன்னா, பாண்டிய மன்னன் வந்து தவறான நீதி சொன்னதுனால கண்ணகிக்கு பயந்துட்டு என்ன செஞ்சான், மதுரையில இருந்து பாண்டிய மன்னன் புறப்பட்டு வந்தான். அப்படி வரும்போது அவனோட அவனுடைய உறவினர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வந்தாங்க. அப்படி வந்தவங்க அப்படி போடி வழியா போய் அந்த போடியில இருந்து அந்த போடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலையில போய் நீங்கள்லாம் இங்க இருந்து வாழணும்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் அங்கிருந்து என்ன செஞ்சான்னு சொன்னா சேர நாட்டுக்கு போய் அங்கே சமாதி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையும் இன்னும் இருக்கு. அது மாதிரி இன்னொரு கதை பார்த்தீங்கன்னு சொன்னா, கோவலன் மதுரையை வந்து கண்ணகி வந்து எரிக்கல, அவள் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா தவறான இல்ல கோவலனை வந்து குற்றவாளின்னு சொல்வதற்காக காட்டி கொடுத்த அந்த இவர்களை வந்து அவர்களை மட்டும் கொள்வதற்கு அந்த பொற்கொள்ளனை மட்டும்தான் கொன்னா மதுரை வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதையெல்லாம் கூட இன்றைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மக்களிடையே வழக்கத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா பார்க்க முடியுது. அப்ப இப்படி வந்து நிறைய நமக்கு சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய செய்திகள் பழங்குடிகள்கிட்ட நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இன்னும் ஒண்ணு சொல்லணும்னு சொன்னா, இப்ப கோத்தகிரியில வாழக்கூடிய அந்த கோத்தர்களுக்கும் அவர்கள்ட்ட கூட இந்த சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய ஒரு தொன்மையான கதை இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய அந்த வஞ்சிக்காண்டத்துல கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டுவதற்காக அவன் கல் எடுப்பதற்காக போகும்போது அந்த நீலகிரியினுடைய நெடும்புறத்தை கடந்து சென்றான் அப்படின்னு சொல்றான். அந்த அப்ப போகும்போது அவர்கள் வந்து அந்த கோத்தர்களை சந்தித்ததாகவும் அவர்களுக்கு விட்ட ஒரு கதை இருப்பதாகவும் சொல்லப்படுது. அப்ப இது மாதிரி இப்ப பாருங்க, நம்ம இந்த இன்னைக்கு நம்ம சிலப்பதிகாரத்தை வந்து உலக புகழ்பெற்ற இடியட் ஒலிசியோட நம்ம வந்து என்ன செய்யறோம் ஒப்ப பார்க்கும்போது, அப்ப அந்த சிலப்பதிகாரம் அந்த செவ்விலக்கியத்துல வைத்து பார்க்கக்கூடிய அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அதை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் வேறு, பழங்குடிகளுடைய வழக்காறுகளை பார்க்கிறது. அப்ப ஒரு காப்பி அந்த சிலப்பதிகாரத்தை ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா இதெல்லாம் இன்னைக்கு எத்தனை கூறுகள் பழங்குடிகள்கிட்ட இருக்கு. இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும்னு சொன்னா, இன்றைக்கு கண்ணகியினுடைய கோயில் இருக்கக்கூடிய பகுதியாகிய அந்த சேர நாட்டுல வந்து என்ன செஞ்சா போய் அங்க மின்னேற்றம் அடைந்தாள்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த வந்து பக்தவத்சல பாரதி ஐயா அவர்கள் நூல்ல கூட குறிப்பிட்டிருப்பார். அதாவது வந்து அந்த வண்ணாத்தி பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான் இன்றைக்கு விண்ணத்தி பாறை அது அப்படின்னு சொல்லி, அந்த விண்ணத்தி பாறை தான் இன்னைக்கு மருவி இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து இன்றைக்கும் கண்ணகிக்கு வந்து அந்த கண்ணகி கோட்டம் கோயில் அங்கதான் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னா தேனியில இருந்து நமக்கு அந்த கம்பம்பள்ளத்தாகு பகுதி, அந்த குமிழி அதாவது வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த குமிழி பகுதியில ஒரு காட்டுக்குள்ளே இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று அந்த கண்ணகி கோயில்ல வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற விழாக்கள்லாம் நடைபெறுது. அதுல வந்து குறிப்பா வந்து பழியர்னு சொல்லக்கூடிய பழங்குடிகள், இன்றைக்கும் அந்த பகுதிகளை ஒட்டி வாழக்கூடிய பழங்குடிகள் யார் இருக்காங்கன்னு சொன்னா பழியர்கள். அப்ப அவர்களுக்கும் அதோட என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக நமக்கு சிலப்பதிகாரம் ஒரு காப்பியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலே நமக்கு வாய்மொழி இலக்கியம் வந்து அதுல எவ்வளவு விஷயம் வந்து அதோட நமக்கு தொடர்புடையதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்து இன்னும் நம்ம என்ன செய்யணும்னா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு வந்து நமக்கு சிலப்பதிகாரத்தை நம்மளுடைய இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு இது வந்து எவ்வளவு உறுதுணையா இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய பழங்குடிகள்கிட்ட ராமாயண மகாபாரதத்தோட தொடர்புடைய விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய பழங்குடி சமூகத்தில அந்த பில் பழங்குடி இனத்தை சேர்ந்த அந்த அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவன் தான் நமக்கு மகாபாரதத்துல வரக்கூடிய அந்த ஏகலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏகலைவன் வந்து அந்த இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும்.
இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா ராமாயணத்தோட தொன்மையுடைய கதைகள் பழங்குடிகள்கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த இருளர்களுடைய மேல்நாட்டு இருளர்கள்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஒரு வழக்கம், ஒரு தொன்மையான கதை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னா அவர்களுடைய படைப்பு தொன்மம், எப்படி வந்து அவர்கள் படைக்கப்பட்டார்கள்னு சொல்லக்கூடிய அந்த படைப்பு தொன்மத்தை பற்றி ஒரு கதை இருக்கு. அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னா ராமனும் சீத்தையும் வந்து காட்டிற்குள்ள வந்து ஒரு ஆண் பூனையும் பெண் பூனையும் வைத்து அவர்கள் மடியில கொஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து பசிக்குது, அந்த பூனைகளுக்கு பசிக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க தேடும் போது அங்க ராமண்டின்னு சொல்லக்கூடிய ஒரு குரங்கு வந்து அங்க வந்து ஒரு நெல்லிக்கனியை வந்து ஒரு மரத்தை காட்டுது. உடனே அந்த கனியை பறித்து அந்த பூனைகளுக்கு உண்ண கொடுத்த உடனே அது என்ன செய்யுதுன்னா பேச ஆரம்பிச்சிருது. இன்னும் சொல்லப்போனா அப்படி அது ஒரு மனித உருவமாக மாறிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ மனித அந்த அவர்கள் அந்த அதுல அந்த மனித உருவமாக மாறி அந்த ராமன் சீதையால் படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த இருளர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு தொன்மமும் அவர்கள்ட்ட இருக்கு. அப்ப இது மாதிரியான அப்ப என்னன்னு சொன்னா நமக்கு அந்த ராமன் சீதை இந்த ராமாயணத்தோட இவர்கள் வந்து ஒரு தொடர்பு வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இருக்கு. இன்னும் வந்து அவங்களுக்கு அப்படி ஆடை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வந்து ஆடைகளை எல்லாம் அணிவதற்கும், இன்னும் வந்து அவர்களுடைய கனவிலே தோன்றி இந்த மனித இனத்தை விருத்தி செய்வதற்கான அந்த பாலுறவு விஷயங்களை எல்லாம் அவர்களுடைய கனவிலே சொன்னதாக வந்து சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு மிக முக்கியமா வந்து நம்ம கோவை பகுதியில் இருக்கக்கூடிய காரமடை ரங்கநாதர் கோவில், இந்த காரமடை ரங்கநாதர் கோவிலுக்கும் இருளர்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த காரமடைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டத்தம்மன் சொல்லக்கூடிய ஒரு கோவில், அந்த பெட்டத்தம்மன் சொல்லக்கூடிய வந்து ஒரு இருளர் இனத்தை சார்ந்த ஒரு பெண். அப்போ இவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா இப்போ ஆண்டுதோறும் இந்த திருவிழாக்கள்லாம் கூட அங்க நடைபெறும். அப்போ இந்த பெருமாள் வந்து அங்கிருந்து பெட்டத்தம்மனை காண்பதற்காக வருவதும் திரும்பி அங்கிருந்து இங்கே செல்வது போன்ற அந்த பழக்கம் எல்லாம் வந்து இன்றைக்கும் என்ன செய்யுதுன்னு சொன்னா இருக்கு. இப்படியாக அந்த ராமாயணத்தோடும் அந்த பெருமாளோடும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கிறதெல்லாம் அவர்களுடைய அந்த கதைகளும் அந்த வழக்காறுகள்லாம் நமக்கு வந்து சொல்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப அது போல வந்து இன்றைக்கு காட்டு நாயக்கர்கள், அந்த நீலகிரியில வாழக்கூடிய அந்த காட்டு நாயக்கர்கள்லாம் மகாபாரதத்துல வரக்கூடிய இடமாசூரனுடைய வழி தோன்றர்களாக நாங்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூறுகள் அப்படி ஒரு கதையும் இருக்கு. அது மாதிரி இடுக்கி மாவட்டத்துல வாழக்கூடிய முதுவர்கள்ட்ட லவகுஷேத கதை பாடல்கள்லாம் இருக்கு. ஆக இப்படி வந்து அந்த நமக்கு புராணங்களோடும் இதிகாசங்களோடும் நிறைய அந்த தொடர்புடைய அந்த கூறுகள்லாம் வந்து நமக்கு பழங்குடிகள்கிட்ட வந்து இருக்கிறத பார்க்க முடியும். அது போல இந்த ஊராளி பழங்குடிகள் சொல்லக்கூடியவங்கள்ட்ட வந்து பாண்டவர் கதை, வாலி வதை, அப்புறம் வந்து ஐயப்பன் கதை, இது மாதிரியான கதை பாடல்கள் அவர்கள்ட்ட இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப இப்போ இன்னொரு பழங்குடி சொல்லணும்னு சொன்னா நமக்கு இந்த கோவையை ஒட்டி வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இரவாளர்கள். அப்ப இந்த இரவாளர்கள் பத்தி ஒரு கதை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு முறை வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அதாவது வந்து இரவாளர்கள் வந்து வில்வேடர்கள்னு சொல்லுவாங்க. அந்த அந்த வில்வேடனுக்கு 2 மனைவி. அதுல 2 மனைவியில வந்து ஒரு மனைவிகளுக்கு வந்து 5 குழந்தைகள், இளைய மனைவிக்கு 2 குழந்தைங்க. அப்போ இந்த 7 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு வேட்டைக்கு செல்லும் போது, அப்போ அந்த வேட்டைக்கு போகும்போது இவர்கள் இளைய மனைவி குழந்தைகள் வந்து சிறியவர்களா இருக்கிறதுனால அந்த குழந்தைகளை விட்டு 5 பேர் என்ன செய்யறாங்கன்னா வேட்டைக்கு போறாங்க. அவங்க வேட்டைக்கு போன சமயத்துல இவங்க 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு மயில என்ன செய்யறாங்கன்னா கல்ல எடுத்து அடிச்சு அதை வந்து கறி சமைக்கிறதுக்கு தயார் பண்றாங்க. அப்போ கறி சமைக்கிறதுக்கு தயார் பண்ணணும்னு சொன்னா அதை வெட்டி இது பண்றதுக்கு அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யலைன்னு சொன்னா எந்த ஒரு கருவியும் இல்லை. அப்போ அந்த வழியாக பஞ்சபாண்டவர்கள் வரும்போது அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு கீழே அந்த பீமன் கையில இருந்த வாளை வாங்கி அந்த மயிலை வெட்டி அவர்கள் கறி சமைத்ததாகவும், பின்னாடி அந்த வேட்டைக்கு போன சகோதரர்கள் திரும்பி வந்து இந்த இது மாதிரி யார்கிட்டையுமே நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து இரவலாக வாங்கக்கூடாது. அப்ப நீங்க இதை வந்து என்ன செஞ்சிட்டீங்கன்னா மீறி இப்படி இரவல் வாங்கினதுனால நீங்க வந்து இன்றைக்கு இருந்து இரவாளர்கள்னு நீங்க சொல்லப்படுவீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு பாண்டவர்கள் வரக்கூடிய ஒரு கதையும் இருக்கு. இதை பற்றி எல்லாம் கூட நமக்கு கேரள பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இரவாளர்கள் பற்றி ஆய்வு விஜயலட்சுமி அவர்களுடைய நூல்கள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியும். ஆக இப்படி வந்து நிறைய கூறுகளை வந்து நம்ம
ராமாயணத்தோடும் இதோட எல்லாம் இன்னும் நம்ம தொடர்படுத்தி சொல்லலாம். அது போல வந்து இருளர் பழங்குடிகள்ல வழக்கத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய பாடல்களை எல்லாம் ஒடியன் லட்சுமணன் அவர்கள் வந்து அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா அவர்களுடைய மொழியிலேயே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த வாய்மொழி பாடல்கள் எல்லாம் எப்படி வந்து அவர்கள் வந்து பல பேர் சமவெளி மக்களால் வந்து சுரண்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் அருமையா ஒரு 79 பக்கம் தான் அந்த நூல். அவ்வளவு விஷயத்த வந்து அந்த நூல்ல வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுல வந்து சொல்லுவாங்க, 5 இட்லிக்கு வந்து 6 ஏக்கர் நிலத்தை வந்து ஏமாத்தி வாங்கிட்டாங்க. 5 இட்லிக்கு 6 ஏக்கரை கொடாத்து காலை வாயில கல்லு சமக்கானா மண்ணே பாசை விடுகாதில்லை அப்படின்னு அந்த பாட்டுல வரும்போது என்ன சொல்றாங்க, என்கிட்ட 5 இட்லியை கொடுத்து 6 ஏக்கர் நிலத்தை எழுதி வாங்கிட்டாங்க. ஆனா நான் என்ன செஞ்சுட்டேன், என் மண்ணை விட்டு அவங்களுக்கு ஏமாத்தி வாங்கிட்டாங்க. என் மண்ணை பிரிஞ்சு எனக்கு போறதுக்கு மனசு இல்லை. என்னென்ன பூமியிலேயே என்னுடைய ரத்தம் சுண்டி போற மாதிரி இன்னைக்கு செங்கக்கால வாசல்ல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா செங்கல் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் அவர்களுடைய அந்த பாடல்கள்ல வந்து அவர் அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். அவர்களுடைய மொழியிலேயே அந்த பாடல்களை பதிவு பண்ணி அதற்கு விளக்கமும் கூட நல்லா கொடுத்திருப்பார். இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னா, நாங்க காட்டுல வாழக்கூடியவர்களுக்கு மின்சாரம் கேட்டோம்னு சொன்னா விலங்குகள் பாதிக்கப்படும், மற்றவங்களுக்கு இடையூறுன்னு சொல்றாங்க. எங்களுடைய காட்டை அழித்து இன்னைக்கு எவ்வளவோ மின்சாரம் எத்தனையோ பேருக்கு அங்கே இருக்கக்கூடிய அணைகளை கட்டி அந்த அணைகளின் வழியாக நீரையும் மின்சாரத்தையும் எல்லாம் நீங்க பெற்றுட்டீங்க. இன்னைக்கும் நாங்க வந்து என்ன செய்யறோம், இருளே கிடப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய இதை பத்தி எல்லாம் நிறைய சொல்றாங்க. இன்னும் வந்து நாங்க காட்டுல வந்து ஒரு நாய் கடிச்சிட்ட மானை சாப்பிட்டா எங்க மேல வந்து ஒரு கேஸ் போடுறான், அல்லது ஒரு கிளையை வெட்டிட்டா அதுக்கு எங்க மேல வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. ஆனா காட்டுல இருந்து மரங்களையும் கல்லுகளையும் பாறை மலைகளையெல்லாம் வந்து லாரிகள்ல வந்து ஏத்திட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து யாருடைய கண்ணுக்கும் தெரியறது இல்லையா அப்படின்னு அந்த ஆதங்கத்தை எல்லாம் அவர்கள் பதிவு பண்ணக்கூடியது. இன்னும் குறிப்பா வந்து சொல்லணும்னு சொன்னா, நம்மளுடைய பழங்குடிகள் வந்து நம்ம தான் வந்து உயர்திணை அக்கிரிணை பிரிச்சு பார்ப்போம். அப்போ உயர்திணை என்பவர்கள் நம்ம வந்து மக்களாகவும், அக்ரிணைன்னு சொன்னா விலங்குகளாகவும் நம்ம பார்ப்போம். பழங்குடிகளுக்கு வந்து அந்த பாகுபாடு தெரியாது. அவர்களை பொறுத்த மட்டும் எல்லாமே ஒண்ணு. அங்க வந்து அந்த உயர்திணை அக்ரிணைலாம் அவங்களுக்கு தெரியாது. அதுவும் ஒரு உயிர். இப்போ காட்டுல வந்து ஒரு சமவெளியை சேர்ந்தவன் ஒரு கல் எடுத்து ஒரு குருவியை அடிச்சிடறான். அந்த குருவி வந்து மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது. அதை பார்த்த ஒரு இல்லன் என்ன செய்யறான், பதவி போய் அழுகாத குறைய அவன் வருத்தப்படுறான். இப்போ கூட இருந்த அந்த சமவெளியை சார்ந்தவர் சொல்றாரு, நீயே என்ன, அது ஒரு பறவை தானே, அதுக்காக நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுறேன்னு சொல்லும்போது வந்து அவன் என்ன செய்யறான், நீ வந்து வார வாரம் வந்து நீ கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போவையில்லை, அங்க வந்து அந்த மரத்துல கூடு கட்டி இருக்கக்கூடிய குலைவி வந்து உனக்கு வந்து என்ன செய்யும், அதுக்கு காரணத்தை சொல்லும், கோபத்தோட இருக்கக்கூடிய அந்த குலைவு உனக்கு வந்து இதை சொல்லும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய கூறுகளை வந்து நம்ம பார்க்க முடியும். அது இன்னும் ஒரு பாடல் இன்னும் கூட நான் சொல்லணும். அப்போ ஏன்னு சொன்னா, நம்ம அந்த இயற்கையோடு ஏந்து வாழ்ந்த வாழ்க்கைன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஒரு பாட்டுல அந்த பாட்டை கூட நான் படிக்கிறேன். அந்த பாட்டை வந்து படிச்ச நேரம் ஆகும். அந்த சுருக்கத்தை மட்டும் கூட நான் சொல்றேன் பாருங்க. ஒரு கடவுள் வந்து ஒரு இல்லர் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து காட்டுல வந்து சாப்பிட்றதுக்கு கிழங்கு இருக்கு, கனி இருக்கு, எனக்கு பசின்னு நினைச்சதுன்னு சொன்னா அங்க வாழக்கூடிய ஆடு வந்து என்னுடைய பசியை நீக்குவதற்காக அது தற்கொலை செய்து கொள்ளுமா. அப்படிப்பட்ட அந்த ஆடு இருக்கு, எனக்கு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு நதிகள் இருக்கு, நீர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை கடவுளே, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அந்த காடு வந்து அவர்களுக்கு அத்துணையுமாக இருப்பதையெல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அதுல வந்து பதிவு பண்ணி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி நம்ம காணிக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த தாலாட்டு பாட்டு, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு பாடல்கள், ஊஞ்சல் பாடல்கள், இதெல்லாம் நிறைய அந்த வாய்மொழி வழக்காற்று பாடல்கள், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கதைகள், முனிக்கதை, நரிக்கதை, இன்னும் வந்து பாம்பு ராஜா கதை, இந்த மாதிரி நிறைய அந்த கதைகள்லாம் இருக்கு. அது மாதிரி வந்து இப்போ விடுகதைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய அந்த வாழ்க்கை மரபை ஒட்டிய விடுகதைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ வெட்ட வெட்ட திளைக்கும் வீரப்பன் கட்டை, வெட்ட வெட்ட திளைக்கும் வீரப்பன் கட்டை அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கரையான் புத்து, அதுல இருக்கக்கூடிய அந்த கரையான் புத்து எல்லாம் அவங்களுக்கு வந்து உணவுக்கு அதுல இருக்கக்கூடிய என்ன அதுல
அரிசி இதெல்லாம் வந்து சேமிச்சு வைக்கும். அதெல்லாம் வந்து அவர்கள் உணவுக்கு பயன்படுத்துவாங்க. அப்ப இது மாதிரி அதுபோல ஆடையோட பிறந்து ஆடை இல்லாம ஆடுதுன்னு சொல்லக்கூடியது மூங்கிலையெல்லாம் அவர்கள் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து வரக்கூடியது அந்த விடுகதைகள். இன்னும் வந்து பழமொழிகள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, தள்ளி பழுப்பது பழமல்ல, தானே பழப்பது பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த பழமொழிகள். அதுபோல வந்து ஒரு நன்றி செய்தவனை உள்ளத்துல வச்சனும், பல நன்றி செய்தவனை பக்கத்துல வந்து வச்சணும்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழி. அதுபோல வந்து சீனி கிழங்கு தின்ன பண்ணி செவி வெட்டினாலும் நிற்காது. அதுபோல வந்து பஞ்சு நெருப்புல விழுந்தாலும், நெருப்பு பஞ்சுல விழுந்தாலும் பஞ்சுக்குத்தான் சேதாரம். அப்போ இது மாதிரி வந்து நிறைய அந்த வழக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த அந்த வாழ்க்கையை அவர்களுடைய இதையெல்லாம் சொல்லும்படியாகத்தான் இருக்கும். அப்போ இன்னும் வந்து நான் நேரம் வந்து கடந்துட்டு நினைக்கிறேன். அதனால இன்னும் வந்து ஒரே ஒரு பழமொழியை பற்றி மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அடுத்து நம்ம சொல்லணும்னு சொன்னா அந்த பழியர்கள். இந்த பழியர்கள்ட்ட தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அப்ப பழியர்கள்ட்ட தான் இந்த வெறியாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியை வந்து அவர்கள் அந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க. இதை பத்திலாம் நிறைய விரிவா வந்து நமக்கு காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் முத்தையா அவர்கள்ட்ட நிறைய பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வெறியாட்டு இன்றைக்கும் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தீய சக்தியை வந்து விரட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த வழிபாட்டின் போது என்ன சொல்றாங்க, அந்த வழிபாட்டுக்கு பேர் வந்து வெறியாட்டுன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வெறியாட்டை நம்ம பார்த்தோம்னு சொன்னா என்ன இதே தானே. அப்போ இந்த வெறியாட்டுன்னு சொல்லக்கூடியது 2000 ஆண்டுகள் தாண்டினாலுக்கு அப்புறமும் கூட அந்த சொல்லும் அதற்குண்டான அந்த அந்த பாட்டினுடைய பொருள் எல்லாமே இன்றைக்கு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா இந்த பழங்குடிகள்கிட்ட நம்ம வந்து இருக்கிறத பார்க்க முடியும். அதே சொல் மாறாம அது என்னத்துக்காக அந்த வெறியாட்டு நடத்தப்படுகிறார்களோ அதே இது இன்றைக்கும் வந்து தொடர்ந்து வந்து அவர்கள் வழக்குல இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அது போல அவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது பாடக்கூடிய பாட்டு, அது மாதிரி வந்து அந்த ஆட்டுப்பாட்டுன்னு சொல்லக்கூடிய தை மாத மன்று நிகழக்கூடிய அந்த ஆட்டுப்பாட்டு, இதெல்லாம் வந்து அவர்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய வாழ்க்கையும் எல்லாம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கு. இப்ப இன்னும் நிறைய இருக்கு கதை பாடல்கள் பற்றி. இன்னும் அந்த வாய்மொழி வழக்காறுகளை பத்தி நம்ம சொல்லணும்னா இன்னும் நிறைய பேர் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த தோடர்களை பற்றி, தொதவர்களை பற்றி, அந்த தொதவர் இனத்திலே முதல் பட்டதாரியா இருக்கக்கூடிய வாசமல்லி அம்மா அவர்கள் எல்லாம் வந்து அவர்களுடைய கதைகளை எல்லாம் தொகுத்து மாறும் உலகில் மாறா ஒளிகள்னு சொல்லக்கூடிய தலைப்புல இந்த சாகித்ய அகாதமியால் வெளியிடப்பட்ட அந்த நூல்கள்ல நிறைய கதைகளை வந்து அவர்கள் பதிப்பிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி காடர்களுடைய கதைகள் பற்றி ஏன்னு சொன்னா இந்தியாவில் மிகவும் தொன்மையான பழங்குடிகளா இருக்கக்கூடிய அந்த காடர்களுடைய கதைகளை பற்றி எல்லாம் ஒரு ஆழ்பாறையில பணி செய்யக்கூடிய பேராசிரியர் குணசுந்தரி அவர்கள் வந்து அந்த காடர் கதைகள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிறாங்க. இப்படி எத்தனையோ பேர் நிறைய தமிழ் பேராசிரியர்கள்லாம் நிறைய அந்த பல ஆய்வுகள் பண்ணி நிறைய பழங்குடிகள் எல்லா பழங்குடிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் கதைகள் இன்னும் இந்த மாதிரி வாய்மொழி வழக்காறுகள் நிறைய பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ இன்னும் கூட நிறைய தொடப்படாத பல களங்கள் வந்து அதுல இருக்கு என்று சொன்னா பின்னாடி வரக்கூடிய ஆய்வாளர்களுக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பயனுள்ளதா இதெல்லாம் அவர்களை பற்றி ஆய்வு செய்வது, அவருடைய சமயம் குறித்த அந்த வழக்காறுகள், இதெல்லாம் நிறைய செய்திகள் நிறைய விஷயங்கள் வந்து அந்த பழங்குடி வழக்காறுகள்ல இருக்கு. அதனால நம்ம செவ்விலக்கியம் அல்லது நம்மளுடைய அந்த தமிழர்களுடைய தொன்மையையும் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த தொன்மையான இலக்கியத்தையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பழங்குடி மக்களுடைய வாய்மொழி வழக்காறுகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரிக்கும் ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி கூறி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாகரிகம் எவ்வளவு மேம்பட்ட இருப்பது நலம். அம்சவேணி மேடம் சரியா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது.
கேக்குதா? ஏதோ இந்த சிக்னல். நீங்க வீடியோ ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் போட்டு பேசுங்க மேடம், சுத்தமா கேட்கல. இது கேள்வி நேரம். ஐயா இப்ப கேக்குதுங்களா? கேக்குது மேடம், கேக்குது. ஹரிச்சந்திரன் சார், நான் பழங்குடி மக்கள் பேசுறேங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் உரை மிக சிறப்பாக இருந்துச்சுங்க சார். ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க சார். இந்த இரவலர்களை பத்தி சொன்னீங்க, அதை இரவல் வாங்குறது மாதிரி சொல்லிருக்கீங்க. ஆமா சார். இரவாளர்கள்னா இரவை ஆளுகின்றவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குன்றது மாதிரி படிச்சிருக்கோம். அது எப்படின்னு தெரியல. பெரும்பாலும் நமக்கு இப்போ இந்த இரவாளர்கள் பற்றிய ஆய்வு செய்த அந்த பேராசிரியர் நம்ம கேரள பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்கள், அவங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான கருத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம், அது ஒன்றும் அந்த மாதிரி இரவை அந்த ஆளக்கூடியவர்கள் சொல்லி கருத்து கூட இருக்கலாம். ஆனா நான் பார்த்தது வரைக்கும் அவர்கள் அந்த கருத்து தான் நான் சொன்னேன். பெரும்பாலும் அந்த இரவல் அப்படிங்கிறது தான். அதற்கு நான் ஒரு கதையை தான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி அதுல நிறைய கதைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த எல்லா கதைகள்லையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி தான் வருது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு கதையில கூட இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள்ட்ட போய் ஏதோ ஒரு தேவைக்காக அருவாளை கேட்டு இரவல் வாங்கினாங்க. அப்போ நம்ம யார்கிட்டையும் போய் வாங்கக்கூடாது, பொருள் வாங்கக்கூடாது, நீ போய் அந்த அவங்கள்ட்ட போய் அருவாள் வாங்கினதுனால இனிமேல் நீ இரவாளர்கள் சொல்ற மாதிரி நிறைய கதைகள். நான் ஒரு கதையைத்தான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி அவர்கள் நிறைய கதைகளை அவர்கள் அந்த தங்களை ஏன் இரவாளர்கள்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த நூல்ல நிறைய பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தா நீங்க, உங்களுக்கு தெரியும் இருந்தால் நீங்க அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்து விடா வேறு யாரேனுக்கும் ஐயப்பின் கேட்கலாம். நிகழ்வின் நிறைவிற்கு செல்லுவது உசிதமானது. நிகழ்வின் நிறைவாக இன்றைய நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளரும் எம் கல்லூரியின் மொழித்துறை உதவி பேராசிரியருமான நா. கணேசன் அவர்களை நன்றியுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 நாள் நிகழ்வு சரியான முறையில் நடைபெற்றது என்று நம்புகிறோம். முதலாவதாக தமிழக மின்வாரியத்திற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். காரணம், இங்கு மின்சார வசதி சற்று குறைவு. ஏன்னா கரண்ட் வசதி சுத்தமா இல்லை. ஒரு பதட்டத்திலேயே வைத்திருந்து விட்டு நல்லபடியாக இப்பொழுதுதான் மின்சாரம் வந்தது. இந்த 2 நாட்களும் பங்கேற்பாளர்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. அவர்களுடைய ஒத்துழைப்பில் தான் இவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நாட்டுப்புறவியல் தினத்தை முன்னிட்டு, அது உலக நாட்டுப்புறவியல் தினத்தை முன்னிட்ட ஒரு ஆசிரியர் பயிற்சி இணைய வழியில் நடத்துவதற்கு முடிந்தது. இந்த நிகழ்வின் மூல நாயகனாக இன்றைய நம் முன் உரையாற்றிய பழங்குடி மக்களின் வாய்மொழி வழக்காறுகள் என்ற தலைப்பில் ஒரு பழங்குடியின மக்களின் வாழ்விடங்களுக்கே நம்மை சுற்றுலாவை போல அழைத்து சென்று பல உன்னதமான கருத்துக்களை நம் முன் வைத்துள்ள முனைவர் சா. ஹரிச்சந்திரன் அவர்களை நான் மனமாற நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நாங்கள் ஒரு நாட்டுப்புறவியல் நிகழ்வை மட்டும்தான் நடத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் உலக நாட்டுப்புறவியல் நாளை முன்னிட்டு நாம் நடத்துவது மிகவும் உன்னதமாக இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்ததோடு எங்களுடைய ஒவ்வொரு பணியிலும் கூட இருந்து ஒரு அழைப்புதலை சரி செய்வதிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சி ஏற்பாடுகளை எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும், எவ்வாறு அதை நெறிப்படுத்த வேண்டும் என்ற ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களோடு கண்ணும் கருத்துமாக இருந்து இன்றைய நிகழ்வு வரையில் நம்மோடு இருந்து நமக்காக பெரும் தொண்டாற்றி உள்ளார். அவர்களுக்கு மனமுகந்த நன்றிகளை உறுதியாக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக, இந்த நிகழ்வை நாங்கள் எங்களுடைய துறை தலைவரிடம் கொண்டு சென்ற பொழுது அதற்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் உடனடியாக இதை நிகழ்த்த வேண்டும், அற்புதமான ஒரு நிகழ்வு என்று எங்களுக்கு ஊக்கமளித்து அதை எங்களுடைய முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு சென்று நிர்வாகத்திடம் அனுமதி வாங்கி, முதல்வருடைய அனுமதி வாங்கி இந்த ஒரு அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய மொழித்துறை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேராசிரியர் பெருமக்களும் அவரவர்களுடைய பங்களிப்பை இதில் தனித்துவத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
அவருடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது. அவர்கள் கொடுத்த ஊக்கத்தினால்தான் எங்கள் இருவராலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒருங்கிணைப்பை எங்களால் செய்ய முடிந்தது. அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இணைய வழியில் இணைய செயல்பாடுகளுக்காக எங்களுடைய கணிதத்துறை பேராசிரியர் பெருமக்கள் பெரும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் துறையில் இருந்து கொண்டு ஒரு இணைய வழியிலான கருத்தரங்கை ஈடேற்றுவது என்பது எங்களுக்கு மிக சிக்கலான ஒரு காரியமாக இருந்தது. இவை எல்லாவற்றிற்கும் உடனிருந்து எங்களுக்கு ஊக்கம் நல்கிய பேராசிரியர் ஹரி அவர்களுக்கும் பேராசிரியர் கருணாலட்சுமி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமுவந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இணைப்பில் கிடைக்காத இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நாங்கள் இன்னும் இதனுடைய பதிவுகளை அனுப்பி வைப்போம். அவர்கள் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் கலந்து கொண்ட பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமுவந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. நாளை சரியாக 6 மணிக்கு 3வது நாள் நிகழ்வு அரங்கேறும்.